வத்த குழம்புனா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் சிந்தாமல் செதறாமல் ப்ராப்பரான பர்ஃபெக்டான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவில் நல்லெண்ணெய் இருந்தால் மெயினாக நல்லெண்ணெய் தான் ப்ரெஃபரபிள். நம்மக்கிட்ட இன்றைக்கி நல்லெண்ணெய் இல்லை, நார்மலான ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வெடிக்க விட்டுட்டேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக சோம்பு போட்டு வெடிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் நீட்டை வாக்கில். அதோடு சேர்த்து 4 குட்டி பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் சேர்த்து அதோடு சேர்த்து தாளித்து வெடிக்க விடணும். நல்லா வெள்ளைப்பூடும் வெங்காயமும் நல்லா பொரிஞ்சாதான் இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் டேஸ்ட்டே கொடுக்கும். இதோடு சேர்த்து ஒரு 10 to 12 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா இதோடு சேர்த்து வதங்க விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் கல்லுப்பு மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இப்போது 1லேருந்து 1.5 மீடியம் சைஸ் தக்காளி, அவங்கவுங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. நான் 1.5 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டிலலாம் காரசாரமாக புளிப்போடு இருந்தால் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோடு சேர்த்து ஒரு 100லேருந்து 125 கிராம் அளவில் சுண்டக்காய் வத்தல் கடையில் அப்படி கிடைக்கும். அதை அப்படியே வாங்கிட்டு இந்த இதில் டைரெக்டாக எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ஆயிலில் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போவுமே மசாலா பொருட்கள் ஆட் பண்ணுறப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள்லாம் சிம்மில் வச்சுக்கிறதான் பெட்டர். அதே 2 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுருக்கிறதுனால நம்ம தைரியமாக இப்போது கிண்டலாம். மசாலா பொருட்கள் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை வேகட்டும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா அது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸில் இல்லை பெரிய நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை திரும்பவும் கொஞ்சமாக ரொம்பவும் கன்சிஸ்டன்சி ஹெவியாக்கிடாதீங்க. கொஞ்சமாக திரும்பவும் தண்ணி மட்டும் லைட்டாக புளி கலந்தாப்பில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா வீட்டில் இன்னமும் கொஞ்சம் நல்லாவே கரைச்சி விடுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா மலமலன்னு கொதிக்குது. இப்போ பாருங்கள், நல்லாவே வத்தட்டும். எப்போவுமே சுண்டக்காய் வத்தல் குழம்பு நல்லா வத்தினா தான் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டிப், கொஞ்சமாக இதில் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு ஒரு 1 மினிட் கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.